இப்போ பாபினில் நூல் இங்கே வச்சு எப்படி சுற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பாபினில் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, சும்மா ஹேண்டியாக ஒரு 2-3 சுற்றி இது மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் அப்படியே இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கிளிக்குன்னு மாட்டிடும். அது மாட்டினா இது வந்து பாபின் வைண்டர் சுற்றுறது. இதில் இப்படி மாட்டி விட்டாலே போதுமானது. இல்லை அப்படின்னா அந்த ஹோலில் மாட்டி இந்த ஹோலில் மாட்டணும். சும்மா நீங்கள் அதை ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே நமக்கு அதில் நூல் சுற்றிடும். இப்போ பாருங்கள், இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படியே வருது பாருங்கள். கொஞ்சம் கூட அது ஒரு க்ரிப் இல்லாமலாம் லூஸாலாம் வரல. ஸோ அதனால் அதே மாதிரி நமக்கு க்ரிப்போடையே என்ன செய்யும், அப்படியே கிடச்சிடும். ஸோ அதுவே வந்து நமக்கு நூல் சுற்றி கொடுத்துரும். இப்படி பாதி வேணும்னா நம்ம இப்படி நிறுத்தினாலே அது நின்றுக்கும். இதோடய நம்ம எடுத்துக்கலாம். வேணும் இன்னும் சுற்றணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஃபுல்லாக வேணாலும் சுற்றிக்கலாம். ஸோ நமக்கு இப்போதைக்கு இது போகும். இதோடு எடுத்துகிட்டு இப்போ வந்து நூலை வந்து எப்படி இதில் மாட்டுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். மிஷினில் வந்து நம்ம இப்போ வந்து பவர் மிஷினில் நூல் மாட்டுறது எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம். பவர் மிஷினில் எப்போவுமே இந்த ஸ்டாண்டு நமக்கு தனியாக தான் இருக்கும். இல்லை அப்படின்னா சில சமயங்களில் நம்மளுடைய செவுத்துலேயே இதை வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் வந்து மிஷின்லேயே இதை அட்டாச் பண்ணியிருக்கு. ஸோ இதிலேருந்து நூல் வர்றது எப்படின்னா, இந்த ஹோல் வழியாக நமக்கு வந்தால் நூல் வந்து சீக்கிரமாக கட் ஆகாமல் இருக்கும், சீக்கிரம் அருகாமல் இருக்கும். ஸோ இதில் கோர்க்கிறது எப்படி அப்படின்னா, இந்த ஹோல் வந்து இப்படி திருப்பிக்கோங்க. ஸோ இதில் வந்து அந்த ஹோல் வழியாக விட்டு இப்படி எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு இதை நீங்கள் லிட்டில் பிட் இப்படி நகட்டிக்கலாம். ஸோ அது மூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் இருந்து அடுத்து எப்படி கோர்க்கணும் அப்படின்னா, நேராக அந்த ஹோல் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு ரைட்லேருந்து லெஃப்ட்டு கொடுக்குறோம், இப்படி எடுக்கிறோம். அடுத்தது லெஃப்ட்லேருந்து ரைட்டு லாஸ்ட் ஹோலில் இந்த இதில் அவ்வளோதான் நம்ம கொடுக்குறோம். அடுத்தது இங்கே இருக்குது பாருங்கள் ஃப்ரண்ட்டில், இதில் மேலே ரைட் டு லெஃப்ட் கொடுக்குறோம். இதில் வந்து கீழே வந்து லெஃப்ட் டு ரைட்டு கொடுக்குறோம். ஸோ இங்கே இவ்வளோ தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இந்த இடத்துல டென்ஷனில் வந்து அந்த வீலுக்கு நடுவில், கரெக்டாக அந்த வீலுக்கு நடுவில் இதை கொடுத்து இப்படி டைட் பண்ணோம் ஒன்ஸ் அப்படின்னா அதுவே நல்ல க்ரிப்போடு வந்துடும். இதை வந்து லிட்டில் பிட் இப்படி பண்ணிங்க அப்படின்னா அந்த வளையத்துக்குள்ளே இப்படி மாட்டிடும். சும்மா அப்படி உள்ளே போய் அப்படி வச்சுட்டா அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே இதை மூவ் பண்ணி பாருங்கள். இந்த டேக்கப் லெவர் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நம்ம ஹோலில் ரைட் டு லெஃப்ட்டு அப்படியே நம்ம மாட்ட போகிறோம். ஸோ இங்கேருந்து இப்படி மாட்டி இங்கே வந்து கீழே டென்ஷனில் வந்து இங்கே எடுத்துருக்கோம். அடுத்து இங்கே 2 ஹோல் இருக்குது. இதில் வந்து அப்படியே நம்ம உள்ளே சும்மா அப்படி இன்சர்ட் பண்ணாலே உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நேராக வந்து நீடில் தான். ஸோ நீடில் லிட்டில் பிட் மேலே தூக்கிட்டு அதனுடைய ஹோலில் வந்து கோர்த்து எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நூல் வந்து வெளியில் வந்துடும். இப்போ வந்து இதை லிஃப்ட் அப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ரொட்டேட் பண்ணோம்னா கீழேருந்து நூல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் நூல் மாட்டுற மெத்தட்.